பொழிலனா அவருக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா புலவர் கலியபெருமாள் தான். அவங்க அப்பாவோட அவங்க அப்பா பெரிய தமிழ் இருந்தாலும் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை பண்ணுன்னா கூட அது வந்து ஒரு அவருடைய நிர்பந்தத்துக்காக பண்ணுவாரே தவிர, இப்போ அவுட் அண்ட் அவுட் அவர் வந்து எல்லாமே இவரோடு தான் ஒரு நெருங்கி இவர் என்ன சொன்னால் அதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டு இருந்தார். அப்புறம் அதுக்கு பிறகு அவர் தனித்தமிழ்நாடு இயக்கத்தில் தனித்தனி கட்சியாக போனதுனால போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னென்னா புலவரும் வந்து இந்த இயக்கத்துக்கு தன்னுடைய என்டையர் ஃபேமிலியும் இந்த இயக்க மக்களுடைய விடுதலைக்காக தன்னுடைய வழியில் வந்து போராடினார். அதே போல் அவர் எந்த விதமான அந்த எதுக்கும் யார்ட்டையும் அந்த மாதிரி பண்ணி எடுத்து அதை பண்ணார் இதை பண்ணார் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான இதுவும் கிடையாது. அவர் வந்து அவருடைய ஒரே இது என்னாச்சுன்னு சொன்னோன்னா தூக்கு தண்டனைக்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னக்கூடிய அவருடைய சரித்திரத்தில் பதிக்கணும்னு சொன்னாச்சுன்னா அவருடைய வரலாறில் வந்து என்னாச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி என்னாச்சுன்னா அவருடைய உயிரை துச்சமாக மதித்து நான் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து இப்போல்லாம் யார் மன்னிப்பாக பண்ணிடலாமான்னு சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய அப்போனா நம்ம கொள்கையை நம்ம கேவலப்படுத்துகிறோம் கொச்சைப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுனால தான் அவர் இறுதி மூச்சு வர அந்த மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அது லைஃபராக வந்த பிறகும் கூட தமிழுக்காக தன்னை ஈடுபடுத்திட்டு 80 வயசுக்கு மேலே கூட வந்து அவர் மேலே வழக்குகள் வந்தால் கூட அந்த வழக்குகளை ஏற்றிக்கிட்டு தான் கொண்ட கொள்கையில் வந்து அது மாதிரி அவர் எந்த விதமான பிசுறும் இல்லாமல் அவருக்கு வாழ்க்கையை நடத்திட்டு போனார்.